இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அடிக்க சொன்னதால் தான் காவலர்கள் அடித்துள்ளனர். நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர் என போலீசார் பேசிக் கொண்டனர் என்று நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள்தான் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வரும் மார்ச் 30ஆம் தேதி அனைவருக்குமான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது என்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் சூரிய பகவன் தாஸ் கிட்டத்தட்ட அரசு தரப்பில் 133 சாட்சிகள் இந்த வழக்கில் கொண்டுவரப்பட்டன. ஆனால் இதுவரைக்கும் 52 சாட்சிகள் மட்டுமே விசாரணை செய்யப்பட்டன. இரத்தக்கரை படிந்த துணிகள், லத்திகள், சிசிடிவி கேமராக்கள் என 57 பொருட்கள் சாட்சி ஆவணங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவரும் நடக்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து சென்ற கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகள் இந்த வழக்கில் முக்கிய ஆவணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சாட்சியங்களின் அடிப்படையிலும் குற்றச்சாட்டுகளின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டும் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதுதான் சிறப்பம்சம் என்றார்.